திரு அக்னீஸ்வரன், திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் போகலாமா வேண்டாமான்ற முடிவை எடுப்பதும் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பதும் நடக்குது. இது என்ன மாதிரியான பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? இது ஏற்கனவே காங்கிரஸ் போகும் அப்படின்றது தானே தெரியும், எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆமாம். ஏன்னா 2021 25 சீட்டு வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை காரணம் காட்டி 28 சீட்டு 3 சட்டமன்ற தொகுதி கூட வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ். ஏன் காங்கிரஸ் இந்தியாவில் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அதில் ஏமாந்துட்டாருன்றதும் இதில் நிரூபணம் ஆயிடுச்சு. 25 சீட்டு வாங்கி 18 ஜெயிச்சாங்களே, இவ்வளவு முரண்பாடுகளும் முட்டுக்கட்டைகளையும் போடுறாங்களே, இவங்க இப்போ நாளைக்கு நீடிப்பாங்களா, நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்றத அது இலகிய மனத்தோடு அது விட்டுட்டாரு. ஆனால் இப்போ 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 25ல் 10 சீட்டு கொடுத்து மீதி 18ல் திமுக நின்றிருந்தால், ஒரு ராஜ்யசபா கொடுக்காம தவிர்த்திருந்தால், இல்ல அது பிரியன் சார் சுட்டி காட்டினாரு, ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லாம தாவேகா பக்கம் நகர்ந்திருந்தா இன்னும் கடுமையான தோல்வியை கூட இந்த கூட்டணி திமுக கூட்டணி சந்தித்து இருக்கலாம். ரைட். இப்ப மட்டும் என்ன கொடுத்ததுனால என்ன ஜெயிச்சிங்களா? தேர்தல் முடிஞ்சு போச்சு. பொறுங்க சார். நீங்க பேசும்போது கடைசி கொடுப்பாங்க சார். அது அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள வர்றீங்க பாத்தீங்களா, அதான் உங்களுடைய சிறப்பு. இல்ல எதிர்க்கட்சிங்கிற ஒரு ஒண்ணும் கிடையாது இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த கடந்த 60 ஆண்டு கால ஆட்சியில கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறதா இந்த தேர்தல் இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசனம் வந்துச்சுல. அதுவும் தமிழக வெற்றி கழகம் தானே. அதுதான் சொல்றேன் நான். நீங்க எல்லாம் இப்ப அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா தமிழ்நாடு வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்களேன், அதிக வாக்குகள் தமிழக மக்கள் விஜய்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க, வாக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை இல்லையே. இது ஒண்ணு. சரிப்பா, ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பான்மை இல்லை, எதிர்கட்சிக்காவது எப்படிப்பா அப்படின்னா, எதிர்கட்சி திமுகவின் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள போகல. அது 1000 விமர்சனங்களை நான் திமுக மீது வைத்திருக்கிறேன். ஆனால் திமுகவினுடைய தலைவர் இது தோற்றது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக கீழே விழுகிறது, அடுத்த தளத்தில் நிற்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் 234 தொகுதியில் வெற்றி பெறுவேன் சொன்னவர் தாவேகா கிட்ட தோல்வியுறுகிறார். இதற்கு காரணம் யாரு? இதுதான். அப்போ இங்க 3மே ஆளுங்கட்சி, பெரும்பான்மையான ஆளுங்கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தத்தளிக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவரே தோத்திருக்கிறார். இப்ப ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அவருடைய அனுபவம் சேர வேண்டும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் சார், இதெல்லாம் அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவாதம் வேற புள்ளிக்கு நகர்ந்திருக்கு. பாஜக எதிர்ப்பை இப்ப 2 அணிகள் செய்ய போறாங்க. திரு விஜய் தலைமையிலான அணி, அது காங்கிரஸ் போய் பலப்படுத்துது. அதோட விசிகாவும் இடதுசாரிகளும் போவாங்களான்னு தெரியாது. போகலைன்னா திமுக தலைமையிலான அணி அப்படியே இருக்கும். ஐயுஎம்எல் இருக்காங்க, விசிகா அங்கேயே இருந்து இடதுசாரிகள் இருந்தா. பாஜக எதிர்ப்பை இந்த 2 அணிகள் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு அணி தான் பண்ணுச்சு, திமுக அணி மட்டும் தான் பண்ணாங்க. இப்ப 2 அணிகள் பண்ணும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் அது பலவீனம் இல்லையா? எந்த அணி பலப்படுத்த போகுது? ஒரு அணி திமுக, இன்னொரு அணி அதான் தாவேகா தலைமையில். என்ன ஆதாரம்? பிஎம்சி பத்தி தாவேகா யாராவது ஒரு தலைவராவது பேசியிருக்காங்களா? கேட்ட அரசாங்கமே ஃபார்ம் பண்ணலன்னு. அது அரசியல் சார், இது அரசு. 2 ஒன்று தான். தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதித்தான் அரசாங்கத்தில் தலைமைச் செயலாளர் என்ன முடிவெடுக்க போகிறார். இல்ல இப்ப இதுல நீங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிற போது நீங்களே உரத்த குரல்ல பேசுவீங்கன்னா பாஜக எதிர்ப்பை செய்ய போற தேவையே இல்ல. தாவேகா பேசாது. இதுல பெருமூச்சு நான் விட வேண்டியது ஒரே ஒரு நிம்மதி என்ன தெரியுங்களா? நல்ல வேலைப்பா, அதிமுகவை இப்படி சொல்லியே நீங்க பலவீனப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். பாஜகவின் அடிமை, பாஜக சொல்றதுதான் கேட்கும். இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து அதிமுக விலகி கொண்டது. அந்த இடத்துல தாவேகா மாட்டிக்கொண்டது. இனிமே பேசாம இருக்க முடியுமா? அதுக்காக பேசாம இருக்கலாம். நடிகர் விஜய் சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். அவர் தமிழ்நாட்டு மக்கள் செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், செய்யாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள், தலைமைச் செயலகத்துக்கு வராவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள்.
எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வாரு. நம்ம பிரியன் சார் பிஎம்சி திட்டத்துக்கு திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், தாவேக்காவும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சு தானே ஆகணும். ஆளுகிற கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். நீங்க அதை யோசிக்கிறீங்கன்னு கேட்கிற, அவ்வளவு தூரத்துக்குள்ள யோசிக்காதீங்க, தேவையே கிடையாது. இப்போ நம்ம பிரியன் சார் சொன்னார், அதாவது ஏதோ ஒரு அது பேர் என்ன, ஏதோ ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் பேரை சொல்லி, ஒரு பேர் பாம்பு தினேசா ஏதோ ஒரு அவர் வந்து ஏதோ பாலியல் இதில் இது பண்ணிட்டு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. தாவேக்கா நிர்வாகிய சொன்ன அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. என்ன இன்னும் ஆட்சியே அமையல, அப்புறம் அதுக்குள்ள உங்களுக்கு குற்றம் சாட்டினா எப்படி? இதெல்லாம் பெருசா. அது மாதிரி இதுல தஞ்சாவூர்ல ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அது பழசு, ஆனா இப்பதான் எல்லாத்துக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அவர் எம்எல்ஏ ஆனதுனால வைரல் ஆகுது. அது கரெக்ட். அதே நேரத்துல இங்க ராயபுரத்துல ஒருத்தர் வந்து கேக் வெட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கிடைக்கல, அதனால புதுசா செஞ்சு இது பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினால அதெல்லாம் பழைய வீடு, இதுவும் பழைய வீடுன்னு சொல்லுங்க. ஆனால் இப்ப நம்ம சார் வந்து அழகா, நம்ம பெருமாள் மணி சார் உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் அரசியலை கரெக்டா கணிச்ச ஒரே இது வந்து எத்தனையோ ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மண்ணை கவிட்டாங்க. ஆனா உண்மையிலே பெருமாள் மணி சார் சொன்னதுதான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அந்த முதல்வர் இல்லனா எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, அவர் சொல்றதுல சின்ன தப்பு நடந்திருக்கு. 50% ஓட்டு வாங்கல. அந்த பிரியன் சாருக்கு நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னா சொல்லு, ஏ சொன்ன பி சொல்லு, அப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க சொன்னது நடந்துருச்சு, முழு கிரீடத்தை வச்சீங்க, அதுல இருந்து 2 இறக மட்டும் உருவிக்கிறார், அந்த உரிமை அவருக்கு இல்ல. அது இறகுனா பரவாயில்ல, முள்ள குத்தி உருவாரு. இப்ப இல்ல இறக தான் உருவா. நான் என்ன சொல்றேன், அந்த இறகு 8 மாவட்டத்துல தாவேக்கா இல்ல சார், 8 மாவட்டத்துல தாவேக்காவே இல்ல. அங்கங்க போய் என்ன வந்து இது பண்ணி விட்டாங்க. இருங்க, இப்ப சார் சொன்னது ஒண்ணு தெரியுமா சார், நம்ம பெருமாள் மணி சார் சொன்னாரு, கட்டமைப்பு இல்லாத களத்தில் கட்டமைப்பு இல்லாத தாவேக்கா அப்படின்னு சொன்னாரு. கட்டமைப்பு எல்லாம் தேவையில்லை. இது கட்டமைப்பு வச்சா வந்து 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்குது. உங்களுக்கு கட்டமைப்பு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தேவை. இடைவேளைக்கு போணும். இதை சொல்லிடுறேன். நீங்க திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்த வாக்குகளை தாவேக்கா எடுக்கல, பெரும்பான்மை பெறல. அதுக்காக தேர்தலை சந்திக்க விட்டுறாதீங்க. திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஓராண்டு காலம் அமைதியாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஆதரிச்சார்களோ. இவ்வளவு நேரம் தாவேக்காவை பாராட்டுறீங்களா, எது விமர்சிக்க புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் ஆட்சி அமைக்கல, அதுக்கப்புறம் புரியும்.